ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவிலுக்கு மாவிளக்கு செய்வோம்ல, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். நல்லா தண்ணி சுத்தமாக வடிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சாலும் சரி, அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்ல ட்ரையாக இருக்கணும். தண்ணி மேக்ஸிமம் நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இதோட ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நம்ம அதை ஜலிச்சிடணும். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி ஜலிச்சு முடித்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபேனில் உலர விட்டுறணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்க ஈரப்பதத்தை நம்ம குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாவு உருண்டையாக நிற்காது. இதுக்கு நம்ம வேர்க்கடலை வறுத்து சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேர்க்கடலை வறுக்கும்போது கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு ஈவனாக வறுபடும். தீஞ்சி வராமல் நல்லா ஈவனாக வறுபடும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா ஆற விட்டுறணும். சூடாக இருக்கும்போது அது பிரிஞ்சு வராது மேலே இருக்க தோல். அதனால் நல்லா ஆற விட்டுறணும். இதில் இருக்கக்கூடிய சால்ட்டு பாருங்கள், சால்ட் எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை தோல் உரிச்சிட்டு நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கிலோ அரிசினா நம்ம 400 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு போட்டு அரைச்சி பிடிபடுறதை வச்சு நீங்கள் அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி மிக்சியில் ஒரு அரை விட்டு அதுக்கப்புறம் மாவோடு இந்த மாதிரி கலந்துக்கணும். வேர்க்கடலையும் அதே மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்சியில் பொடி பண்ணி மாவோடு சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நான் சொல்கிற இந்த மெத்தட் படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் கன்சிஸ்டன்ஸில் வரும். இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம ஏன்னா இது உதிரி உதிரியாக இருக்குது இல்லைங்களா, இது பிடிபடுற ஸ்டேஜுக்கு வரணுன்னா மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்தோம்னா பிடிபடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு மாவிளக்கு எடுக்கும்போது நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைன்னா அப்படியே உருகிட்டே வந்துடும். நம்ம இப்போ எல்லாம் அரைச்சி கொட்டியாச்சு. இதை நான் 2 மாவாக பிடிக்க போகிறேன். அதனால் 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கணும். மாவெல்லாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தாம்பாளத்தை வச்சு நல்லா தாம்பாளத்தில் தட்டணும். இந்த மாதிரி தட்டணும். மேலே கீழே சைடில் 4 சைடும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி தட்டி விட நமக்கு கரெக்டாக ஷேப் வந்துடும்.
இந்த மாதிரி அப்பப்போ அங்கங்கே வெடிச்சுக்கிட்டே வரும். நம்ம திரும்ப திரும்ப தட்ட அது சரியாயிடும். இதை நம்ம திரும்பவும் வந்து இந்த சேஃபு கொண்டதுக்கப்புறம் திரும்பவும் 4 சைடு தட்டணும். நம்ம தட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த சின்னதாக வச்சுருக்கிறது பிடி மாவுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.